அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்வீட் போலியும் காரப்போலியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு தனித்தனியாக எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா அலம்பிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் 1.5 கப்பு தண்ணியில் ஊற வைங்க. அப்புறமா அதை குக்கரில் 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 கப்பு கடலைப்பருப்புக்கு உங்களுக்கு 3 கப்பு மைதா மாவு கரெக்டாக இருக்குங்க. அந்த மைதா மாவை ஒரு வெசலில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம வெள்ளை போலி பண்ணுறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ தண்ணி போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை நல்லா மைய பிசைங்க. இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பிசையும் போதும் அந்த மாவு அந்த டீஸ்பூன் எண்ணெயை அப்படியே உள்ளே வாங்கி வாங்கி ட்ரை ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் பிசையணுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும் லாஸ்ட்டாக பிசையும் போது. இப்போ சாஃப்ட் ஆனவுடனே இப்போ பாருங்கள், இப்போயுமே ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள் மாவு. இது நல்லா நிறைய எண்ணெய் போடுங்கங்க. ஒரு 1/2 கப்பு கிட்ட எண்ணெய் போட்டு அது மேலே நல்லா போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் மூழ்கிற மாதிரி அந்த மாவை வச்சுடுங்கங்க. இப்போ இந்த மாதிரி 1/2 கப் எண்ணெய் போடுறோமாங்க, அதை நல்லா சமன் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் அந்த மாவு மூழ்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் 1 ஹவர் மூடி தனியாக வச்சுடுங்கங்க. இது போலிக்கு பூரணம் தயார் பண்ணலாம். இதுக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1:2 இதுதான் ரேஷியோங்க. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் வேணுங்க. இந்த வெல்லத்துக்கு நம்ம கொஞ்சம் ஜாதிக்காய் எடுத்துக்கிறோங்க, ஏலக்காய் எடுத்துக்கிறோம். ஜாதிக்காயை தட்டிட்டு ஒரு 1/10 பார்ட் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தில் தண்ணி போட்டு நல்லா சூடு பண்ணுங்கங்க. அது நல்லா கொதித்து வந்த உடனே அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் இருக்கும். இதை வடிகட்டிட்டு திருப்பியும் அதை கேஸ் மேலே வச்சு சூடு பண்ண போகிறோம். அது சூடாகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கடலைப்பருப்பு வெந்துடுச்சுங்க. அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியை ஈர்த்துருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் ஜாதிக்காய் 2மே போடுங்கங்க. ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த பக்கம் பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. அந்த கடலைப்பருப்பு இருக்குல்லங்க, அதையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்கங்க. கடலைப்பருப்பு எப்படி வேகணுன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஒரு மைன்யூட் பார்ட் உள்ளார வேகாமல் ஒரு ஒயிட்டாக தெரியணுங்க. அதுதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். உங்கள் கடலைப்பருப்பு கரெக்டாக வெந்திருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்ட உடனே அது பொடி பொடியாக ஆகிடுங்க நல்லா இந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பொடியை தூக்கி அந்த வெல்லத்தில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம கேஸ் மேலே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது சீக்கிரமே ஆகிடுங்க. இதுக்கு கொஞ்சமாக நெய் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலை இருக்கும் போதே இறக்கிடுங்க. ஏன்னா வெள்ளைப்பாகு உங்களுக்கு போக போக கெட்டியாகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இறக்கும்போது தலைன்னு இருந்தது. அப்புறம் உங்களுக்கு நல்லா ரவுண்டு பண்ண வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம போலி பண்ண போகிறோம். இதுக்கு இலை அந்த தண்டு நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு இப்போ இந்த பூரணத்தை நல்லா பாலாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன பாலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இலையில் அந்த மாவில் ஊற்றி வச்ச எண்ணெயே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை சர்க்கிள் மாதிரி தட்டுங்கங்க. கேஸில் ஒரு தோசைக்கல்லை போட்டு அதை எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடு பண்ண வைங்கங்க. இப்போது நம்ம இந்த சர்க்கிள் மாதிரி தட்டியிருக்கோம் இல்லைங்க அந்த மைதா மாவை, அதில் அந்த பூரணம் பாலை வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா இழுத்துட்டு மூடுங்கங்க. மூடிட்டு அந்த மேலே நமக்கு மூடின பாட்டு வரும் இல்லைங்க, அதை நல்லா சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு அப்சைட் டவுனாக பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் நல்லா ரவுண்டாக தட்டணுங்க. இப்படி தட்டும்போது நீங்கள் 4 விரல்லையும் தட்டலாம், இல்லை உள்ளங்கையிலையும் தட்டலாம். எனக்கு உள்ளங்கையில் தட்டினா எனக்கு என்னவோ ரொம்ப நல்லா வந்த மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா இன்னும் சர்க்கிளாக பண்ணுவாங்க, எனக்கு அவ்வளோ கரெக்ட் சர்க்கிள் வரல. இப்போ பாருங்கள், இந்த பூரணம் எல்லா பக்கமும் அழகாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த இலையை அப்படியே எடுத்து இந்த தோசைக்கல் மேலே போட போகிறோங்க. அதை கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடலாம் லேசாக.
இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த போலியோட ஒரு பாட்ட நீங்க புடிச்சிட்டு இலைய எடுத்தீங்கன்னா, இலை வெளியில வந்துருங்க. இப்போ நீங்க 2 பக்கமும் நல்லா இந்த போலிய பண்ணி எடுத்துடுங்க. எடுத்த உடனே கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா, நெய் ஸ்மெல்லா அந்த போலி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வீட்ல பண்ணதுன்றது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு போலி பண்ணியிருக்கோம். பாருங்க, இப்ப அந்த இலைய தூக்கிட்டு, அந்த பார்ட் ஆஃப் த போலி உங்களுக்கு தெரியும் பாருங்க. பார்த்தீங்களா, அந்த பார்ட் ஆஃப் த போலி தெரியுதா? அந்த போலிய நீங்க பிடிச்சிட்டு இந்த இலைய எடுக்கணும். இந்த இலை கொஞ்சம் முத்தல் இலையா எடுத்துக்கிட்டிங்கனாலும், அந்த தண்டு பெருசா எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஈஸியா இருக்குங்க. ஸோ வெரி டேஸ்டி ஸ்வீட் போலி இஸ் ரெடி. எல்லாரும் இந்த ஸ்வீட் போலிய போகிக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்கங்க. இப்போ காரப்போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காரப்போலிக்கு நான் 9 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன், பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. தென் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இது சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அந்த வெந்த கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு அரைச்சிக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மீதி கடலைப்பருப்பையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா பாருங்கள், இப்படி பொடி பொடியாக வந்துடுங்க. நம்ம கரெக்டாக கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோன்னா அது நல்லா பொடி பொடியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாணலியில் நம்ம எண்ணெய் போட்டுட்டு, இந்த கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை அந்த வாணலியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதே வாணலியில் அதை நல்லா தட்டி, அதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஆறினதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்கங்க. இப்போது இந்த போலிக்கு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த இலையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இந்த மைதா மாவு உருண்டையை வச்சுட்டு சர்க்கிளாக தட்டிக்கோங்க. அதில் இந்த பூரணம் இருக்குல்லங்க, கார பூரணம், அதை கொஞ்சம் தட்டிட்டு அதில் போட்டு நல்லா அதை எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அப்சைட் டவுனாக மாற்றிட்டு இப்போ இதை நல்லா தட்டிக்கோங்க. இது நல்லா தட்ட வருதுங்க. நல்லா ரவுண்டாக தட்டிட்டு தோசைக்கல்ல எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையை அந்த தோசைக்கல் மேலே போடுங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுனா கொடுக்கலாம். இப்போ இந்த போலி கொஞ்சம் நேரம் ஆன உடனே தோசை திருப்பியில் அந்த போலியை பிடிச்சிட்டு இலையை எடுத்துட்டிங்கன்னா இலை வெளியில் வந்துடும். இப்போ இந்த போலியை 2 பக்கமும் நல்லா பண்ணி எடுத்திங்கன்னா வெரி வெரி டேஸ்டி கார போலி இஸ் ரெடிங்க. இந்த பூரணத்தை நீங்கள் ரவுண்டாக பண்ணி வைக்கிறத விட கொஞ்சம் தட்டிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தட்ட வருதுங்க. ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ரவுண்டாக வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் கிழிஞ்சு போயிடுது. ஸோ கொஞ்சமாக தட்டிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக வருது இந்த போலி. ஸோ இதை நல்லா தட்டிட்டு திருப்பியும் தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் பண்ணி எடுத்திங்கன்னா வெரி வெரி டேஸ்டி கார போலி இஸ் ரெடிங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஈவினிங் டிஃபனுக்கு கூட இதை பண்ணலாம். இந்த 2 போலியும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் பொங்கல். Please like, share and subscribe. Thank you all viewers for your support.